சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 14வது வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்பிக்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் எதன் அடிப்படையில் நடக்கிறது என்று சொன்னால் நம்பிக்கை அடிப்படையில் தான். திருமண பந்தங்கள் எந்த அடிப்படையில் நடைபெறுகிறது? நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இவர் என்னை காலம்புறம் காப்பாற்றுவார், இவள் என் வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பாள். இந்த நம்பிக்கை. வேலை ஸ்தலம், வேலைக்கு எடுக்கிறவர்கள் எப்படி நம்பி எடுக்கிறாங்கன்னா, நல்லா வேலை செய்வார், பயனுள்ளவராக இருப்பார் சொல்லி நம்பி வேலைக்கு எடுக்கிறார்கள். அதே போல் வேலை செய்கிறவரும் எனக்கு சரியான சம்பளம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வேலைக்கு தக்க நல்ல பலன் கிடைக்கும் என்ற நிலைகளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த நம்பிக்கையோடு அந்த வேலை செய்கிறது குறித்து பார்க்கிறோம். இப்படி பல நம்பிக்கைகள் இருக்குது. ஒரு இடத்துக்கு பயணம் போகிறோம், ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், டிக்கெட் வாங்குகிறோம், உட்காடுறோம். எதன் அடிப்படையில் நாம் டிக்கெட் வாங்கி உட்காடுறோம்னு சொன்னால் நம்பிக்கை தான். நம்ம போகிற ஊருக்கு சரியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறோம், போகிறோம். முன்பதிவு செய்வதல் போன்றதான காரியங்கள் எல்லாம் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில். பள்ளியில் சேர்க்கிறோம். எதற்காக? இந்த பள்ளியில் என் பிள்ளை நல்லா படிச்சிடும், இந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க அப்புற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாமே நம்ம செய்கிறோம். இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படை சார்ந்திருக்கிறது. ஆனால் இங்கே இந்த நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமானது. தேவ பிள்ளையுடைய நம்பிக்கை அதற்கு மாறான வேறொரு நம்பிக்கை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக எல்லா வாழ்க்கையில் காணப்படுகிற நம்பிக்கை குறித்து அது சொல்லாமல் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்து சொல்லியிருக்கிறது. இங்கே அவர் சொல்லுகிறார், தேவ மனுஷன் சொல், நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து அப்படி சொல்ற, எப்பொழுதும் நம்பிக்கையாக இருப்பேன். தேவன் மேலே நம்பிக்கையாக இருத்ததை குறித்து சொல்லியிருக்கிறது. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருத்தல், நம்மை படைத்த தேவன் மேலே, நம்மை ரட்சித்த தேவன் மேலே. உலகத்திலே மனுஷனுடைய நம்பிக்கை அது பலவிதமான விளைவுகளை கொண்டு வரும். மனுஷன் மேலே, நிறுவனத்தின் மேலே, அரசாங்கத்தின் மேலே அல்லது கல்வியின் மேலே, திறமையின் மேலே வைக்கிற நம்பிக்கையானது பலவிதமான விளைவுகளை கொண்டு வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குதே, அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? நீதிமொழிகளிலே 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும். நீதிமானுடைய நம்பிக்கை அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்கள் நம்புகிற நம்பிக்கை, கர்த்தர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ன செய்யுது சொன்னால் அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கிறது. அது அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு 71:16, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நம்பும் போது அது எதற்கு நேராக நம்மை நடத்துன்னு சொன்னால், கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது நம்மை நடத்துகிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையானது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்பிக்கை கொண்டிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது அது எது நமக்கு கொடுக்கிறது சொன்னால், அது நம்முடைய வாழ்விலே துதியை உண்டு பண்ணுகிறது. கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்றதான துதியை இயேசு உண்டு பண்ணுகிறார். அதனால தான் சொல்றார், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால்,
கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை நிமித்தமாக அவர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கிறார்கள். ஆகையினாலே கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கைகள் என்ன? முக்கியமான நம்பிக்கைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு சில நம்பிக்கைகள் தேவை. ஏராளமான காரியங்களை நம்ம நம்ப வேண்டியது அவசியமாக இருந்தாலும் நாம் சில முக்கியமான காரியங்களிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 31 அதிகாரம் 16 வசனமும் 17 வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கையுண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம், அந்த தேசம் தம்முடைய பிள்ளைகளை இழந்து போனது. அடிமைப்பட்டு எங்கோ போயிட்டாங்க. அந்நிய தேசத்தில் அவர்கள் சிறுமைப்பட்டு போனார்கள். சிறுமைப்பட்டு போகும்போது தான் ஆண்டு என்ன செய்கிறார் சொன்னால், அந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார்? அவர் சொல்கிறார். இந்த வார்த்தை சொல்கிறார், திரும்ப வருவார்கள். இழந்து போன உன் பிள்ளைகள் திரும்பி என்ன செய்வார்கள்? வருவார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த நம்பிக்கை தேவை என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எவைகளை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ அவர்களிலே, அந்த காரியங்களிலே கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். சில காரியங்கள் நம்ம இழந்து போயிருக்கிறோம். அப்ப இழந்து போனவைகளின் மேலே, இழந்து போனவைகளை குறித்து கர்த்தர் மேலே நம்பிக்கை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 17ஆம் வசனம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கையுண்டு. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உனக்கு நல்ல முடிவு இருக்குது, உனக்கு நல்ல முடிவு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். வாசிங்க. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். ஆண்டவர் அந்த இழந்து போன அந்த ஜனத்தை, பிள்ளைகளை குறித்து கர்த்தர் திட்டவட்டமாக சொல்றாரு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனை சொன்னால் பிள்ளைகளை குறித்த பிரச்சனை இருக்கிறது, கவலை இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது. அந்த வருத்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சுகவீனத்தை கொண்டு வந்து விடுகிறது. அந்த நிலையிலே அவர்கள் வேதனையோடு கூட என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை? பிள்ளைகளை குறித்து பிள்ளைகள் கெட்ட பழக்க வழக்கத்தில் பழகிறாங்க. ஏதோ ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் கெட்ட பழக்கம் வந்துருச்சுன்னா, பெற்றோருக்கு இருக்கிறதான வேதனை கொஞ்சம் நெஞ்சுங்க. கெட்ட பழக்க வழக்கம் அது என்ன செய்கிறது? அது குடும்பத்தை விட்டு, பெற்றோரை விட்டு அது பிரிக்கிறது. கெட்ட பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது தான். பிள்ளைகளை சத்தியத்தில் தானே நடத்தினோம், பிள்ளைகளுக்காக ஜெபித்தோமே, பிள்ளைகள் நன்மையாக இருந்தார்களே, ஏன் இந்த பிள்ளைகளுக்கு கெட்ட பழக்க வழக்கம்? அந்த கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, திரும்பி வருவார்கள். சில பிள்ளைகள் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு தூரமாக போயிருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு கர்த்தருடைய நன்மையை அனுபவித்தவர்கள், அப்படி ஈவை அற்புதமாக அனுபவித்தவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவர்கள், கர்த்தரை விட்டு அவர்கள் தூரமாய் பின்மாறி போகிறதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பின்மாற்றம் வரும்போது பெற்றோருடைய இருதயங்கள்லாம் உடைந்து போகிறது, வேதனை உண்டாகிறது. பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வெளியில் சொல்வதற்கு மகிமையாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாய் போகும்போது இருக்கிற வேதனை இருக்கிறதே சொல்லி மாளாது. அதே போல தான் கல்வி பிரச்சனைகள். பிள்ளைகள், என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் பிள்ளை படிப்பில் ரொம்ப
ரொம்ப மந்தமாக இருக்குது, நினைச்ச அளவுக்கு படிப்பு வரல, என் பிள்ளைகளை குறித்து என் எதிர்காலம் என்ன ஆகும்? இன்றைக்கு கல்வி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கல்வி ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் பிஏ படிச்சுட்டாங்கன்னு சொன்னால் பெருசு. ஒரு காலம் இருந்தது, 8ஆம் கிளாஸ் படித்த டீச்சர் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டா ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. அதே காலங்களில் பிஏ முடிச்சிட்டாங்கன்னா ஐயோ அவங்கள போல் இல்லைன்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பிஹெச்டி வாங்கியிருக்க? இப்போ அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகத்தில் வாழும்போது என் பிள்ளைகள் சரியாக படிக்கலையே, படிப்பு வரலைன்னு சொல்லும்போது நமக்கு கவலை இருக்குது. பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தாத போது நமக்கு கவலைகளும் வேதனைகளும் என்ன செய்கிறது இருக்கிறது. சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா திருமண காரியங்கள், என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, வயசு கூட்டிகிட்டே போதே என்ற கவலைகள் என்ன செய்கிறது வருகிறது. அப்போது இதெல்லாம் நினைக்கும் போது அந்த உள்ளத்தில் ஒரு உடைதல் உண்டாகிறது. உள்ளத்திலே உடைதல் உண்டாகிறது. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், உள்ளத்தை பார்க்க முடியாது. உள்ளத்தில் உள்ளதான இந்த உடைசல்கள், வேதனைகள், கண்ணீர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது, யாரும் உதவி செய்யவும் முடியாது. யாரும் புரிந்து கொள்ள முடியாது, யாரும் உதவி செய்யவும் முடியாது. இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் உடைக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் பார்க்கும்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உடைசல் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. அப்போது என்ன செய்வது என்றதான நிலை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, எப்படி என் பிரச்சனை மாறும்? ஆண்டவர் சொல்றதை கவனிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க, நீ என்ன செய்ய வேண்டாம், அழாத. ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, தேவன் நம்முடைய உணர்வுகளை, வேதனைகளை, நம்முடைய பிரச்சனைகளை உணர்ந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அது நல்லா விளங்கிக் கொள். தேவன் நம்மை கண்டும் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அவர் உணரா இருக்கிறவர் அல்ல, அவர் உணர்ந்திருக்கிறார். நம்முடைய மன வியாகுலங்களை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். அதனால கர்த்தர் சொல்றார், நீ அழாத, ஒரு சத்தத்தை அடக்கு, நீ கண்ணீர் விடாத. அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் விடுகிற கண்ணீரை அவரால் சகிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. அழாத அழாத, ஏன் அழுற? நான் இருக்கிறேனே, கர்த்தராகி நான் இருக்கிறேன், நீ ஏன் அழுகிறேன் என்று சொல்கிறானே, அது தேவ சத்தம். இது தேவ சத்தம். கர்த்தர் சொல்றாரு. 11லிருந்து 13 வசனங்கள் வரைக்கும் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரிப்பார்கள். கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்கள் நன்மைகளை அனுபவிக்க ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும், கவனிங்க, அங்கே சொல்றத ஆண்டவர் சொல்றத, யாரெல்லாம், யாரை குறித்தெல்லாம் அங்கே பிரச்சனை இருக்கிறதோ அந்த காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா.
எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய சஞ்சலம் நீங்க அவரை சந்தோஷப்படுத்துவேன். நம்முடைய சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய உங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உன் கண்ணீர் என்ன செய்யாத, சிந்தாத, நீ அழாத, உன் கண்ணீர் விடுறதை என்னால் சகிக்க முடியல, நீ அழ வேண்டாம் என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவர், உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்வேன், நான் சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், நான் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, கவனிங்க, கர்த்தர் அருளக்கூடிய கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். கர்த்தர் என்ன செய்றாராம், அப்படிப்பட்ட நன்மைகளை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடையவர்களை மீட்டு தந்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இறந்து போன பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர்கிட்ட வரப்போகிறாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 71:14 படி, நான் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்யும்படி, இப்படிப்பட்ட காரியத்தை என் குடும்பத்திலே கர்த்தர் செய்யும்படி நான் என்ன செய்ய வேண்டும், நானோ நம்பிக்கை கொண்டிருந்து கர்த்தர் என்ன செய்வேன், இன்னும் நம்புவேன். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்து என்ன செய்வேன், கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அழமாட்டேன், கண்ணீர் சிந்த மாட்டேன், வேதனை செய்ய மாட்டேன். நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் எனக்காக செய்ய போகிற காரியங்களுக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை முழுமையா நம்புறீங்க? அல்லேலூயா. வலகையை வைத்து எல்லா கர்த்தர் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம், கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்வீர், எங்கள் குடும்பத்தில் செய்வீர், எங்கள் பிள்ளைகளுக்கு செய்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்டு கொண்டு வருவீர், மீட்டு கொண்டு வருவீர், மீட்டு கொண்டு வருவீர். கர்த்தர் அற்புதத்தை செய்வீர். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. 1 கொரிந்தியர் 9:16-17 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும், உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை இரண்டாவது இருக்க வேண்டிய நம்பிக்கை என்னவென்று சொன்னார், பலனை பெற்றுக்கொள்வோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒன்று, தேவன் இழந்து போனவைகளை மீட்டு தருவார் என்பதான நம்பிக்கை. இரண்டாவது என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், பலன் உண்டு, பலனை பெற்றுக்கொள்வோம் என்றதான ஒரு நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுகிறார். அப்போ தேவன் நமக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்காக நாம் செய்கிற எல்லாவற்றுக்கும் தேவன் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தருக்காக எது செய்தாலுமே அது பல மடங்கான ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறது, நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நிலையில் உள்ளவர்கள் நான் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் அனைவரை குறித்தும் தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய பணி என்று ஒன்று இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது, நமக்காக தேவன் கொடுத்த கட்டளை என்ற நிலையில் அது ஒன்று இருக்கிறது. அது என்ன? மத்தேயு 28:19-20 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே சுவிசேஷ ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். தேவன் அவர் பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், தான் உயிரோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். விளங்க பண்ணிட்டு தன்னுடைய சீஷர்களை உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, புறப்பட்டு போங்க. அடுத்த கேள்வி வரும், நாங்கள் எங்கே போகிறது? கல்யாண வீட்டுக்கா, விசேஷத்துக்கா? அது ஆண்டவர் சொல்லலை, புறப்பட்டு போவோம். அப்போ ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த திட்டம் சித்தம் என்னன்னு சொன்னா, நாம் சகல ஜாதிகளுக்கு என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். எல்லா மனிதர்களும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கேட்கணும். அதை சொல்வதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்ம எல்லாரும் புறப்பட்டு போவோம். நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணுங்கிறத கர்த்தர் சொல்லியிருக்கிற முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒரு பிரதான கட்டளையாக இருக்குது. இது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதான கட்டளை, மிக முக்கியமான, எல்லா கட்டளைக்கும் மேலான கட்டளை அதான். அப்போ இதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த நிலைகளை யாரெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லாருமே செய்யணும். யார் செய்வது? படிக்கிறவர்கள் செய்யணும், வேலைக்கு போகிறவர்கள் செய்யணும், குடும்பத்திலே இருந்து குடும்ப நிர்வாகம் செய்கிறவர்கள் செய்ய வேண்டும். அதே போல என்னென்னலாம் வேலை செய்கிறீங்களோ எல்லா வேலை செய்கிற எல்லாருமே அந்த வேலையை என்ன செய்து கொள்ள வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போ சுவிசேஷம் அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, பாரமா இருக்கிறது சொல்லி பவுல் சொல்றார். பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்றார். அப்ப எனக்கு ஆபத்து இருக்குது, தேவன் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் என்பது எல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் அந்த சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையை அனுசரிக்கிறது இருக்குது. எல்லாரும் செய்தான். ஏன்னா மனுக்குள்ள ரட்சிக்கப்படணும்னா, இயேசுவை அறியாத ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ள வரணும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க அந்த சாட்சியை சுவிசேஷமா அறிவிக்க வேண்டிய கடமை எல்லாருக்குமே என்ன செய்கிறது இருக்குது, அவசியம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இதிலே நமக்கு ஒரு கேள்வி உண்டாகணும். என்ன கேள்வி சொன்னா, நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால, நான் ஊழியம் செய்யறதுனால எனக்கு என்ன நன்மை? அதான் பவுல் சொல்றார், எனக்கு பலன் உண்டு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பதனாலே எனக்கு பலன் உண்டு. நாம் இந்த உலகத்திலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளையை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கட்டளைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, செய்யும் போது, நிறைவேற்றும் போது நிச்சயமாகவே தேவன் அதற்குரிய பலன் என்ன செய்கிறார்? அவர் தர. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் சொல்றார் பாருங்க, 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களில் அதை நான் பார்க்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? அது 3 காரியம் சொல்ற பாருங்க. எங்களுக்கு, இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு யாரு? நம்பிக்கை, அப்புறம் சந்தோஷம், மகிமை. 3 வார்த்தை பேசுறார். முதல்ல நம்பிக்கை. எங்களுக்கு நம்பிக்கை என்ன சொல்றது? எனக்கு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? யாரெல்லாம் பரலது போவேன்னு நம்புறீங்க? யாரெல்லாம் பரலது போவேன் நம்புறீங்க? அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனாக்க தேவன் ஏதாவது மேன்மையை மகிமையை தருவார்னு சொல்லி எத்தனை பேர் இங்கே நம்புறீங்க? ஆனால் நம்பிக்கைக்கு வழி இல்லை. நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்யலைன்னா
அந்த நம்பிக்கைக்கு வழியே கிடையாது. போகலாம், ஆனால் எங்கே நம்மளை அனுமதிக்கிறேன்னு தெரியாது. உள்ள என்டர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பவுல் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை பரலோகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு சொல்ல, பரலோகத்தில் எனக்கு விசேஷமான ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னா யாரு? நீங்க தான்ப்பா. நான் ஆதாயம் பண்ணது ஆத்துமாக்கள் தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எங்களுக்கெல்லாம் சொத்து சுதந்திரம்னு யாருன்னு சொன்னா நீங்க தான் சொத்து சுதந்திரம், மகிமை யாருன்னா நீங்க தான். பல்லவத்தில் போகும்போது உங்களை நாங்கள் சத்தியத்துக்குள்ள நடத்துறதுனால அதுக்குரிய பலன் நாம் கிடைக்கும் என்ற நிலைகளில தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஊழியத்தெல்லாம் நாங்கள் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்பிக்கை. அடுத்து என்னவா? சந்தோஷம். சந்தோஷம். பல்லவத்துக்கு போனா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீ யாரா இருப்பா? நீங்க தான். மகிமை கிடைக்கும், அந்த மகிமைக்கு காரணம் யாரு? நீங்க தான். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யாரு சொன்னா, நாம் ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் மூலமாக ஆண்டவர் பரலோகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, மகிழ்ச்சி வச்சிருக்கிறாரு, மகிமைகளை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆத்தும ஆதாயத்துக்கு ஈடு இணையான ஒரு மகிமை எதுவும் இருக்காது. ஏன்னா அதுதான், அதுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பாடுபட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை கொடுத்தார். ஆகையினாலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதிலே தேவன் விசேஷ கவனம் உள்ளவராக இருக்கிறார். அதுக்குரிய பலனை சிறப்பாக தேவன் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் பரலத்துக்கு போவீங்க? மறுபடியும் கேட்குறேன், யாரெல்லாம் பரலத்துக்கு போவீங்க? தைரியமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் நிறைய ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 50 பேர் நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ சொல்லுவாங்க நீ பரலோகம் போயிருக்கீங்க. இப்போ பவுல்கிட்ட கேட்போமே, பவுல்கிட்ட கேட்போம், பவுல் ஏன் பரலோகத்தில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் சொல்றாரு? பரலோகத்தில் ஏன் ரொம்ப சந்தோஷம் சொல்றாரு? அல்லேலூயா. இப்படி கற்பனை பண்ணி பார்ப்போமே. அங்கே போறார், போகும்போது பரலோகத்தில் உள்ள நுழையும் போது எல்லாரும் ஒருத்தர் சொல்றாரு, போலையா நீங்க இந்த மாடி வீட்டில் பிரசங்கம் பண்ணீங்கல்ல, அப்போ கூட ஒருத்தர் கீழே உங்களுக்கு செத்து போனா, நீங்க உயிரை எழுப்பிட்டீங்களே, அன்னைக்கு அந்த நேரில் உங்கள் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். அப்படியா? என்ன சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. தெருவில் போய் பிரசங்கம் பண்றாரு, தெருக்களெல்லாம் நடந்து பிரசங்கம் பண்றாரு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், ஓலையா பிரைஸ் தி லார்ட். நீங்க யார்? அதான் அந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்களே, நீங்கள் லிஸ்டிராவில் வந்து பிரசங்கம் பண்ணீங்களே தெருவில், அப்போ பிரசங்கம் நான் ரசிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்லுவார், அன்னைக்கு இந்த வீட்டில் பிரசங்கம் பண்ணீங்களா அந்த அன்னைக்கு, அதில் நான் ரசிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. சந்த வழியில் ரசிக்கப்பட்டேன், ஜபால பிரசங்கம் பண்ணும்போது ரசிக்கப்பட்டேன், அதை பண்ண ரசிக்க. அப்படியே கேட்க எப்படி இருக்கும்? ஐயோ என்ன சந்தோஷம். ஆண்டவர் பார்ப்பார், இதெல்லாம் நீ ரட்சிப்பு நடத்துகிற ஆத்துவாப்பா, அதெல்லாம் இந்த ஆத்துமாலாம் இன்னைக்கு வந்திருக்குது, இவங்கெல்லாம் இன்னைக்கு பரலோகத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பவுல் நீ தான்ப்பான்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்து அப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்னொரு சத்தம் இருக்குது, நரகத்துன்னு ஒரு சத்தம் கேட்குது. பாவி, எனக்கு நீ சுவிசேஷம் சொல்லலை. சபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் சுவிசேஷம் சொல்லலைன்னா ஒரு கூட்டம் என்ன செய்யும்? நரகத்துலேருந்து என்ன செய்யும்? சபிச்சிட்டு இருக்கோம். நீ அன்னைக்கு எனக்கு இயேசு பற்றி சொல்லியிருந்தாக்க, நான் அன்னைக்கு என்னை சர்ச்சு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னாக்க, நான் இன்னைக்கு நல்லா பல்லவத்துக்கு வந்துருப்பேனப்பா, பாவி இப்படி பண்ணிட்டியே, அப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த சத்தம் கேட்கக்கூடாது. நமக்கு எந்த சத்தம் கேட்கும்? ஐயா உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன், அம்மா நான் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கி நான் ஆண்டுக்குள்ளே இருக்கிறேன், இந்த மகிமைக்கெல்லாம் காரணம் நீங்கள் எனக்கு சுவிசேஷம் சொன்னதுனால தான், என்னை சர்ச்சு கூட்டு போனதுனால தான்,
என்ன சந்தோஷம், என்ன மகிமை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நீங்கள் ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சுவிசேஷத்தை சொல்றீங்க, ஒரு நபருக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த ஆத்துமா நரக ஆக்கினிலிருந்து தப்புவிக்கப்பட்டு ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நீங்க நடத்துறீங்க. அது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. உங்க மூலமா ஒருத்தர் நரகத்துக்கு தப்பிச்சு பரலோகத்துக்குரிய பாக்கியத்தை என்ன செய்கிறாரு? பெற்றுக்கொள்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. என்ன மகிமையான செய்தி இருக்கிறது பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிற, நரகத்துக்கு போய் காப்பாற்றுகிற ஒரு பெரிய ஒரு கிருபை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு கஷ்டப்படுறாங்க, ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு 20,000 நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்து அவருக்கு காப்பாற்றி விட்றீங்க, படிப்பில் கொஞ்சம் உதவி செய்து விட்றீங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம் நித்திய நடத்துக்கு போகிற ஒரு மனுஷனை அவர் நித்தியத்துக்கு எதுவாக பரலோகத்துக்கு எதுவாக நடத்துகிறோம் இல்லையா, அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. நித்திய காலமாக அவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க, ஒருத்தருக்கு இயேசு பற்றி சொல்கிறீங்க, அவர் கவலையில் இருக்கிறாரு, பிரச்சனையில் இருக்கிறாரு, சோர்வில் இருக்கிறாரு, சிலர் தற்கொலையில் பண்ணுறதுக்கூடிய நிலைகள் இருக்கிறாங்க. நீங்கள் இயேசு பற்றி சொல்கிறீங்க, அவங்களுக்குள்ள இருதயத்தில் ஒரு அவங்களுக்காக இயேசு இருக்காரப்பா, இயேசுகிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்வான்னு சொல்கிறீங்க. இருதயம் அவங்க ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் கிரியை செய்கிறாரு, அவங்க பிரச்சனை தீருது, ஆறுதல் அடைகிறாங்க, அவர்கள் பலப்படுத்தப்படுறாங்க, தவறான முடிவுகளை கைவிட்டு விடுகிறார்கள். உங்கள் மூலம் ஒரு ஜீவன் காப்பாற்றப்படுகிறது, ஆற்றப்படுகிறது, தேற்றப்படுகிறது. அல்லேலூயா. அதே போல் ஒருத்தர் பார்க்குறீங்க, போய் சுவிசேஷம் சொல்லும் போது ஒருத்தருக்கு சுகவீனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறீங்க, அவங்க சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு அற்புத சுகம் நடக்குது, அவங்க ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துக்கு வந்திருக்காங்க, உங்கள் மூலமாக ஒருத்தர் எடுத்துட்டாரு, சுகம் அடைந்து விட்டார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை பயன்படுத்தினால் உங்கள் மூலமாக என்ன செய்யும்? நிறைய அற்புதங்கள் நடக்கும், அநேகர் காப்பாற்றப்படுவார்கள். அந்த சுவிசேஷமானது அவ்வளவு வல்லமுடையதாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கக்கூடியது, சுகத்தை தரக்கூடியது, ஆற்றக்கூடியது, தேற்றக்கூடியது, அங்கே இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரக்கூடியது. அவ்வளோ மகிமையாக இருக்கு. அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றாரு. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தில் இதுவாக சொல்றாரு, நீங்க எனக்கு எவ்வாறா இருக்கிறீங்க, வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு கிரீடங்களா இருக்கிறவ யாரு, எனக்கு கிரீடமா இருக்கிறவங்க யாரு. பரலோகத்துக்கு போனா நமக்கு கொடுக்க பெரிய கிரீடமா இருக்கிறது யாரு? நாம் ஆதாயம் பண்ணின ஆத்துமாக்கள், நாம் சுவிசேஷம் சொன்ன ஆத்துமாக்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையை தேவன் நமக்கு தர்றார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்குரிய அந்த மகிமை இருக்குது, இயேசுவுக்காக தியாகம் பண்ணவங்களுக்குரிய ஒரு மகிமை இருக்குது. ஆனா ஆத்துமாவையும் செய்த அந்த மகிமை இருக்குதே, அந்த மகிமைக்கு எதுவுமே ஒப்பிட முடியாது. கிரீடம், மகிமை, மகிழ்ச்சி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் ஆண்டவர் அவர்கள் தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மகிழ்ச்சியை நம்மளால் விவரித்து சொல்ல முடியாத ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். ஆகையினால தான் அங்கே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சொன்னால், கர்த்தர் மேலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே நாம் செயல்பட வேண்டும். என்ன செயல்படணும்? எப்படி ஆகிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமாம், பவுலுடைய பாடு என்னது? யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், அடிமைகளுக்கு அடிமையா, எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் எல்லாமானே. அது நோக்கம் என்ன? எப்படி ஆகிலும்
சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதற்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தம் இருந்தது போலவே இன்றைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்ம பயன்படுத்த உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்குரிய பலன் நிச்சயமாய் தந்து நம்ம ஆசிரியர். உலகத்தில் இதை காற்றிலும் பலன் தரக்கூடிய மேன்மையான ஒன்று கிடையவே கிடையாது. அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகினாலே இந்த வசனம் போய் நான் எப்பொழுதும் 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 கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், அதுக்குரிய பலனை தேவனுக்கு தருவார் நம்பிக்கையோடு அந்த ஊழியத்தை என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, அந்த நாட்கள் நினைச்சுவாங்கன்னா ஆயத்த நாள் ஒன்று வச்சுருப்பாங்க, கர்த்தருடைய நாள் ஒன்று வச்சுருப்பாங்க. சனிக்கிழமை ஆகிட்டா அது ஆயத்த நாள். எல்லா வேலையும் ஓட்டிட்டு ஆயத்தமாவாங்க. முந்த நாளே வந்து ஆராதனைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி சுத்திகரித்து அப்படி ஆயத்தம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா கர்த்தருடைய நாள். எந்த ஒரு வேலையும் செய்ய போக மாட்டாங்க, பயணம் வச்சுக்கிட மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்துக்கு போக மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதை கர்த்தருக்காகவே செலவு பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா கர்த்தரை ஆராதிக்கிறது, சண்டே கிளாஸ் ஊழியம், சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு சொல்லி அந்த நாளை பூரா கர்த்தருக்காக என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. ஊழியம் 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 ஊழியம். சாயந்தரம் ஆகிட்டா மத்தியானம் மேலே பார்த்தீங்கன்னா சபை பூரா கிளம்பிடும். கிளம்பி கையில் டிராக்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் மேகா போன்னு வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. போய் தெரு தெருவாக போய் இயேசுடைய சுவிசேஷத்தை சொல்லி டிராக்ட் கொடுத்து ஆட்களை சந்தித்து ஊழி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே அந்த நாட்களில் அதை தவிர ஞாயிற்றுக்கிழமை வேறு வேலை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் நிறைய சபைகள் எப்படி இருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படா முடியும் பார்க்குறாங்க. முடித்த உடனே சிக்கனா மட்டனா மீனா நேராக அந்த கடைக்கு தான் போக வேண்டிய நிர்பந்தத்தில் அனைவரும் இருக்கிறாங்க. தப்பல்ல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எதில் கவனம் செலுத்தினா, இன்றைக்கி எப்படி ஊழியம் செய்யலாம், எத்தனை ஆத்மா சந்திக்கிறாங்க, இன்றைக்கி நான் எவ்வளோ ஊழியம் செய்யலாம், அதில் கவனம் செலுத்துவோம். தேவன் அதுக்குரிய பலனை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது நமக்கு தேவையான இன்னொரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 1 முதல் 10 வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையாக இருக்கிறோம். வாழ்க்கை இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கை இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றின் மேலிருந்தும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் மேல நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். 3 காலங்களை சொல்றார். தப்புவித்தார், இப்போ தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, இனியும் தப்புவிப்பார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கணும். அப்போ அதை சொல்லும் போது தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை இல்லை. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடுமையான காற்று, அதில் அழிவுபட்டு கப்பர் சேதம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவ்வளவுதான். என்ன நடக்க போகுதுன்னா, மரணத்துக்கு அவர்கள் ரெடியாக ஆயத்தமாகக்கூடிய நிலை. இனி ஒண்ணுமே கிடையாது. இனிமேல் மரணத்தை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக என்ற நிலையிலே அங்கே பவுல் இருந்த குறித்து என்ன செய்கிறது நம்ம பார்க்க. அப்படிப்பட்ட நிலையிலும் அவருக்கு தேவன் மேலே உள்ள நம்பிக்கையை பார்க்கிறோம். அவர் தப்புவிப்பார். கடந்த காலங்களே தப்புவித்தார், இன்னைக்கும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் நம்பிக்கை.
வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றதில்லை. ஆனால் வித்தியாசமான நிலைகளிலே போராட்டங்கள் நமக்கு வருகிறது உண்டு. வித்தியாசமான போராட்டங்கள், வித்தியாசமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டு. அப்போ 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள், உபத்திரவங்கள் என்ன, நல்ல மகிமையாக இருந்துச்சு. கணவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ராஜாக்கள் பயந்தார்கள், அதிகாரிகள் மரியாதை கொடுத்தார்கள். எங்கே போனாலும் அவருக்குரிய மரியாதை கனம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின்பதாக எல்லாம் மோசமாக மாறி தலைகளாக மாறி போச்சு. என்ன தலைகளாக மாறி போச்சு? கடன் பிரச்சனை, அவமானம், நிந்தை, பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொண்டு போகக்கூடிய பரிதாபமான ஒரு நிலை இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை அது பவுல் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை மாதிரி கிடையாது. அவள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை அப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை இப்ப பார்க்கிறோம். ஆனால் அவள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்ததினாலே கர்த்தர் அவருடைய காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணவர். யோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு சொல்ல முடியாத பிரச்சனைகள். அவனுக்குரிய எல்லாவற்றையும் இழந்து போனார். அவருடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தையும் இழந்து போனார். செல்வமாய் வாழ்ந்த காலங்களிலே, நன்மையா இருந்த காலங்களிலே அவருக்கு இருக்க மரியாதை வேறே, கனம் வேறே. அல்லேலூயா. ஆனா இப்போ இருக்கிற நிலைமை என்னது? மோசம். மனைவி கூட்டி சொல்றா, ஏய் எதுக்கு உயிரோடு இருக்கிற, செத்துப்போ, நீ உயிரோடு என்ன பிரயோஜனம், தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படி சொல்றா. மோசமான நிலை. அப்ப அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் கர்த்தர் மேலே விசுவாசமா இருக்கிறார். என்ன விசுவாசம்? என் மீட்பரை என் கண்ணால் காண்பேன். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் பிரச்சனையை மாற்ற அவர் வல்லவராயிருக்கு. எதனால எனக்கு பிரச்சனை தெரியாது, ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல இருக்கிறதான அப்படிப்பட்ட நம்பிக்கை, விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தது. எல்லா தலையில மாறி போச்சு. யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப் நினைக்கல, நெருங்கின நண்பர்கள் அதை நினைக்கல. ஆகினால சுத்தி இருந்து அவனை பாடா படித்தாங்க. பக்கத்தை சொல்லுங்களேன், நம்ம நல்லா இருந்தாக்க ஐயோ எல்லாம் புகழ்வாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டா நண்பர் என்ன, மனைவி என்ன, கணவர் என்ன, அதை சொல்லக்கூடாது. உண்மை அதுதான். பாடுகள் வரும்போது எல்லாம் நம்ம என்ன செய்றாங்க, நம்மை தனிமைப்படுத்தி விடுகிறார்கள். எல்லாம் நம்ம தனிமைப்படுத்திடுவாங்க. யோபுக்கு இருந்த முழு சீர், இப்போ இருந்தா நல்லா இருக்குமே, எப்படி இருந்தேன் நான், பாலாய் ஓடினதே, என்ன மரியாதை, என்ன கணம். ஆனா இப்ப என்ன செய்யுது? இப்படி மோசமான நிலை இருக்குது. பிரச்சனை இருக்குத்தான் செய்யுது. ஆனால் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய கண்கள் தேவன் நோக்கி பார்த்தது. அந்த சூழ்நிலைகள், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் கர்த்தர் ஒரே நாளில எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. பின் வசனங்கள் சொல்லுகிறது, அவனை 2 மடங்காய் கர்த்தவனை ஆசீர்வதிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் 2 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். மரியாதை, கனம், செல்வம் எல்லாம் 2 மடங்கா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது காண்கிற அந்த பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பல மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சோதரம். பவுல் சொல்றார் பாருங்க, அவருடைய பிரச்சனையை சொல்றார். இன்னொரு பிரச்சனையை சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று. துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மிருகங்கள் இருக்குது, துஷ்ட மிருகங்கள் இருக்கிறது.
அது மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. பவுல் தான் சொல்கிறார், துஷ்ட மிருகங்கள், மோசமான மனிதர்கள், அவங்கள போராட வேண்டிய அவசியம் இருக்குது. போராட்டம். அவர்கள் நம்ம வாழ்க்கையில செய்கிற தீமைகள் நம்ம உயிரை பறிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனாலும் அவர் அப்படிப்பட்ட நிலையிலும் தான் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கிறேன். தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இப்படிப்பட்ட நிலைகளிலே அங்கே ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பவுல் சொல்றார் பாருங்க, மரணம் என்ற, இனி அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. மரணம் பிரச்சனை வரும்போது முடிவு அவ்வளவுதான், இனி நம்ம மீள முடியாது, எந்திரிக்க முடியாது, சாகர தவிர வேற வழியே இல்லை. அல்லேலூயா. நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி பிரச்சனை வரும்போது ஒரு யோசனை வரும். என்ன வசம் தெரியுமா? எங்கிட்டாச்சும் ஓடி போயிடுவோமா, செத்து போயிடுவோமா? செத்து போறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது, எப்படி ஈஸியாக சாகலாம் போகுதா சிந்தனையில்? இது யார் கொடுக்கறதுனா தான் பிசாசு கொடுக்குற சிந்தனை, பிசாசு கொடுக்கிற எண்ணங்கள். ஒரு பிரச்சனை வரும்போது பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, சாவல் தவிர வேற வழி இல்லை, ஒரு நிலைக்கு பிசாசு நிச்சயம் உணர்வுகளை, சிந்தைகளை அவன் பயன்படுத்த கொடுத்துப்பாங்க. அந்நேரம் இயேசு நம்ம கண்ணுக்கு வரமாட்டார். அந்நேரம் வேதவசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வராது. பரிசுத்தாவின் பேச்செல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே போகாது. ஆனால் ஒரு சத்தம் மட்டும் கேட்டிருக்கோம், எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிசாசுடைய அந்த சத்தத்துக்கு ஒருபோதும் செவி கொடுக்கக்கூடாது. இது ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, எல்லா மனிதன வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நேரங்களிலே பிசாசு எது செய்கிறான்? பேசுகிறான். அப்போ அவர் பவுல் சொல்றாரு, அவர் அப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் மீண்டு வர்றதுக்குரிய அந்த ரகசியத்தை அழகாய் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல், என்னுடைய ஞானத்தினாலோ திறமையினாலோ நம்பிக்கை நான் வைக்க முடியாது. ஆனால் நாங்க ஒரு காரியத்தை நாங்க செய்தேன். என்ன சொல்றாரு? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. அப்ப மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப வல்லமையுள்ள தேவன் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் செத்து போனவன் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பேச சொல்லி அழைக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அந்த செத்து போனா கூட என்ன செய்வார்? உயிரோடு கூட எழுப்பிடுவார்ப்பா. அவர் நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் உயிரை மாற்றிக் கொள்ளணும்? நான் எதுக்கு இந்த இடத்தை விட்டு ஓடி போகணும்? இல்ல, கர்த்தனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க சொல்றாங்க, அக்கினி சூழ 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. அந்த அக்கினி சூளையை பார்த்து அவங்க சிரிக்கிறான். அந்த அக்கினி சூளையை பார்த்து பிரயாசம் பண்றான். ராஜாவுக்கு எல்லாமே விகற்பமா இருக்கிறது. ஆகையினால் பல மடங்கு கோபம் அவனுக்கு வருகிறது. அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற தேவங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினியில் மத்தியிலும் வந்து அந்த அக்கினியுடைய உக்கிரகங்கள் வாழ்க்கையில ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு என்னை காக்க வல்லவர். இதாங்க ஒரு விசுவாசியினுடையதான நம்பிக்கை. ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், என் போராட்டத்தை மாற்றுவார், என் பிரச்சனையை மாற்றுவார். தேவன் எனக்காக யாதை செய்வார். ஏன்னா அவர் சாதாரணமானவர் அல்ல,
செத்து போனை உயிரோடு கூட எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நடக்க முடியாதவைகளை நடக்க செய்கிறவர், இல்லாதவை ஒன்றை உண்டாக்கக்கூடியவர். அவர் மேலே நம்பிக்கை இருக்கும் போது அவர் எனக்காக பெரிய காரியத்தை செய்வார். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நம்பி அவரை விசுவாசித்து நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் அற்புதமான பதில் கொடுத்த அநேக சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு. அநேக சமயங்கள் அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த நேரங்களிலே தேவன் உங்களை தூக்கி எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி நடந்தது தெரியாது, ஆனால் நடந்தது. எதனாலே? அந்த தேவன் தான் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினவர் முற்று முடிய நம்மை நடத்த அவர் உண்மையில் அவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி எடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை மகிழ பண்ண ஆண்டு உண்மையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவை என்னன்னு சொன்னால் கர்த்தர் மேலே நம்பிக்கை தான். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. மனுஷன் அவர்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள், ஆனால் தேவனோ அவரால் எல்லாம் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு இருக்குதே, அதை விவரித்து சொல்லவும் முடியாது. ஒரு மனுஷன் பாடுறான், ஆகாயம் பூமி கடல் ஆளுகளுக்கெல்லாம் உம் அன்பு பெரியது. ஹல்லேலூயா. விவரித்து சொல்ல முடியாது, விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளவாய் நம்ம மேல் அன்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. அவர் எதையும் நமக்காக செய்வார். நம்மை ஒருபோதும் ஒரு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனி முடியாத இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஆம், அந்த இடம் தான் கர்த்தர் அற்புதம் செய்கிற ஒரு இடம். அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்து ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் தர உண்மையில் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இன்னும் நானும் எப்பொழுதும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். நானும் உலக மனிதர்கள் எப்படி இருக்கலாம், ஆனால் இந்த ஏன் விசுவாசியாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நான் நினைச்சுவேன், நானும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் முகம்தான் பார்ப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன். நான் வெட்கப்படவே மாட்டேன், நான் வெட்கப்படவே மாட்டேன், வெட்கப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இழந்து போனதை நிச்சயமாக கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இழந்து போனதை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். கர்த்தருக்காக நான் படுகிற பிரயாசத்திற்கு நான் சுவிசேஷ ஊழியம் செய்வேன். ஆண்டவருக்கு நிறைவான பலனை எனக்கு தருவார். ஆண்டவர் மோசமான சூழ்நிலைகளில் உபத்திரவங்கள் பாடுகள் இருந்தும் என்னை தப்பித்துக் கொள்வார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை போதுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் 5 பைசா பணம் வேண்டாங்க, வாகனம் வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாங்க, கல்வி வேண்டாம், செல்வம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும், எல்லாம் தானாக வந்துடும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும். உங்களுக்கு பெரிய பாடக்கூடிய திறமை இருக்குன்னு அவசியம் இல்லை. சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் தேவையில்லை, பேச்சு திறமை தேவையில்லை, எந்த ஒரு கிஃப்ட்டும் தேவையில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும், ஆத்துமாக்களை ரட்சித்து தர உண்மையில் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த தந்திரங்களும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரை போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை ஆண்டவர் தூக்கி எடுக்க உண்மையில் அவராகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. நீ இழந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். விசேஷமாக பிள்ளைகளை, குடும்பத்தை, உறவுகளை கர்த்தர் மீட்டு தருவார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக வியந்த இடத்துல வச்சுருப்பார். நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணி வந்தீங்கன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். படுகிற பிரயாசங்கள் நல்லா தெரியும், ஜெபம் தெரியும். ஆண்டவர் பிள்ளைகளை மறுபடியும் சேர்த்து, ஆண்டவர் அவன் நம்முடைய பிள்ளைகளை
தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த நன்மைகளை அனுபவிக்கத்தக்கதாக தேவன் கொண்டு வர உண்மையில் அவராக இருக்கிறார். கர்த்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. உங்கள் கண்கள் மகிழத்தக்கதாக, உங்கள் இருதயம் பூரிக்கத்தக்கதாக தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் செய்வார். அதை நம்புங்க, 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 நம்புங்க. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய வேலை கொடுத்துருக்கிறார், பெரிய கட்டளை கொடுத்துருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும். அதுக்கு செஞ்சிங்கன்னா அது ஒரு பெரிய பலனை வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கையோட சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்கு பலன் தருவார். நான் யாருக்காகவும் செய்யலை, கர்த்தருக்காக செய்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன். கர்த்தர் எனக்கு அதுக்குரிய பலனை தருவான்னு நம்பிக்கையோடு செய்யுங்க. கர்த்தர் பெரிய பலன்களை தர நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. உங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், ஏன் உயிர் வாழ்கிறேன் என்ற ஒரு நிலை, மோசமான நிலை, ஆனாலும் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க வல்லவராகவே அவர் இருக்கிறார். தப்புவிக்க வல்லவராக. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். நம்பிக்கை இருந்தால், நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் ஒரு அற்புதத்தை தேவன் நமக்கு செய்வார். அதில் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக எதையும் செய்வார். உங்களுக்காக எதையும் செய்வார். அவர் உங்களுக்காக எதையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஏன்னா உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற அன்பு அவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரியது. Glory to God, glory to God. Hallelujah, hallelujah. ஆண்டவர் அவ்வளோ உங்களை நேசிக்கிறார். அவ்வளவா கர்த்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பை விவரித்து சொல்வதற்கு வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை. அதை செய்வார். சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் கை வைத்து சொல்வோம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். சத்தமா சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்பு. எல்லாம் ஆமென். எல்லா பிரச்சனையும் மாறும், எல்லா போராட்டங்களும் மாறும். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆம், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். துதித்துக்கொண்டே இருப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். மென்மேலும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். ஏன்னா என் நம்பிக்கை கர்த்தர் மேலே, என் நம்பிக்கை கர்த்தர் மேலே, என் மேலே கர்த்தருக்கு என் நம்பிக்கை கர்த்தர் மேலே.
மென்மேலும் 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 துதித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை நிச்சயமாய் செய்வார். என்னை கைவிட மாட்டார், நடத்துவார், அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நன்றியோட கர்த்தரை எல்லாம் நல்லா சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மென்மேல துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். ஷண்மஹரதாலராபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிதாவே, சங்கீதக்காரன் சொல்றது போல நான் உண்மையே நம்பிக்கொண்டிருந்து மென்மேல் உண்மை துதிப்பேன். ஆம், உண்மை நம்பும் போது எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பலனை தந்து அற்புதத்தை செய்து இன்னும் துதிக்கத்தக்கதாக தேவனுடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அவ்விதமாகவே செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.